வணக்கம், நமஸ்காரம். நாம் இப்போது சென்று கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள திருமீயச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கிறது. மேகநாதர் கோயில் அப்படின்னு, ஆனால் நிறைய பேருக்கு லலிதாம்பிகை கோயில் என்ன தான் தெரியுது. திருமீயச்சூர் அப்படின்னுலாம் கேட்டால் யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே லலிதாம்பிகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இத்திருக்கோயில் உள்ள நுழையிறப்போ ரைட் சைடில் சூரிய புஷ்கரணி அப்படின்னு இருக்குது. சூரியன் வழிபட்ட உருவாக்கின புஷ்கரணி தீர்த்தம், புனித தீர்த்தம் இருக்குது. இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போது சூரியனின் தேரோட்டியான அருணன் அந்த பதவியை பெற மாற்றுத்திறனாளியாக இருந்த போதும் முயன்றபோது சூரியனால் உடல் குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டு கேலி செய்யப்பட்டதால் சிவபெருமான் சூரியன் ஒளி இழக்கும்படி சபிக்க தன் தவறு உணர்ந்து சாபம் தீர தவம் செய்து சிவபெருமான் அருளால் தன் கருமை நிறம் விடுபட்டு இந்த தலத்தில் வெளிச்சம் பெற்றார். சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டதனால் மீயச்சூர் என்று வழங்கப்படுகிறது. எவ்வளோ சிறப்பான கோயில்னு பாருங்கள். அதே அந்த சூரியனுக்கு எதிர்த்த போலவே அந்த புஷ்கரணிக்கில் விநாயகருக்கும் ஒரு சன்னதி இருக்குது. இப்போ நாம் கோயிலுக்கு உள்ளே நுழைகிறோம். நாம் இந்த திருக்கோயிலில் தான் இன்னொரு விசேஷம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமம் முதல்ல இங்கே தான் பாடினாங்க. அதுதான் ஒரு விசேஷம். இப்போ பார்க்குறது கொடிமரத்தில் ரைட் சைடில் இருக்கிறது. கொடிமரத்து விநாயகரை நம்ம பார்க்குறோம். இப்போது இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்தார். அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினால் திருமீயச்சூர் லலிதாம்பிகையை வழிபடத்துடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ற பாடலையும் தமிழில் இயற்றி அம்பிகைக்கு அர்ப்பணித்தார். இக்கோயிலின் உள்ளேயே திருமீயச்சூர் இளங்கோயில் அமைந்துள்ளது. சோழர் கால கோயில்களான இந்த இரு சோழ கோயில்களும் இராஜேந்திர சோழன், செம்பியன் மாதேவி முதலானவர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோயிலின் ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும்போது கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை உள்ளன. அடுத்து மற்றொரு கோபுரம் உள்ளது. எதிரே உள்ள திருச்சுற்றில் விஸ்வநாதர் சன்னதி உள்ளது. கோயிலின் வலதுபுறம் லலிதாம்பிகை அம்மன் சன்னதி உள்ளது. இரண்டாவது கோபுரத்தை கடந்து அங்கே உள்ளே செல்லும் பலிபீடமும் நந்தியும் உள்ளன. இப்போ பார்க்குறது உள்ள நுழைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அற்புதமானது இத்திருக்கோயில். என்னென்னா, கருவறையில் மேகநாத சுவாமி இம்முயற்சிநாதர் உள்ளார். கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி, சேத்திர புராணேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சந்திரசேகரர், துர்க்கை, ரிஷபாரூடர் ஆகியோர் உள்ளனர். விமானம் கஜபிருஷ்ட அமைப்பு உடையது. அதாவது யானையின் பொன்புறம் மாதிரி இருக்கும் அந்த கஜபிருஷ்டை அப்படின்றது. அந்த மாதிரியான விமானம் அந்த காலத்தில் நமக்காக எப்படியெல்லாம் கோயில் கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஆச்சரியம். திருச்சுற்றியுள் தேயுலிங்கம், விநாயகர் சன்னதிகள் உள்ளன. அடுத்து இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், வள்ளி தெய்வானுடன் கூடிய சுப்பிரமணியர், வருணலிங்கம், நிருத்விலிங்கம், அகத்தியலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், சித்தி விநாயகர், மகாலட்சுமி, ரித்விலிங்கம் உள்ளிட்டோர் உள்ளனர். அடுத்து ஞானசம்பந்தர், நாவுக்கரசு, சுந்தரர், மாணிக்கவாசர் ஆகியோர் உள்ளனர். அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஞானசம்பந்தர் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோயில் இது. அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்தது. தல வரலாற்றின்படி காசிப முனிவரின் மனைவிகளான வினதை, கர்த்துரு ஆகிய இருவரும் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு பிள்ளை பேறு பெற்றனர். எவ்வளோ விசேஷமான குழந்தை வேணுன்றவங்க இத்திருக்கோயிலில் வந்து இறைவனை தரிசித்தால் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்கிறது. இப்போ பார்க்குற ரொம்ப விசேஷமான சேத்திர புராணேஸ்வரர். இச்சிற்பத்தில் அம்பாளின் முகத்தில் வலதுபுறம் கோபமாகவும் இடதுபுறம் பார்த்தால் புன்னகை தவழும் நிலையிலும் இருப்பதை காணலாம். உலகில் கணவன் மனைவிக்கான இலக்கணத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இச்சிற்பம் அமைந்துள்ளது. ரொம்ப விசேஷமாக இருந்தது. அந்த காலத்து சிற்பிகள், மன்னர்கள் எவ்வாறெல்லாம் கோயில்கள் கட்டி நமக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற. இத்திருக்கோயில் ஒரு பரிகாரத்தலம். கருத்து வேற்றுமையாலும் இதர பிரச்சனைகளாலும் பிரிந்திருக்கும் தம்பதியினருக்கும், கொடிய நோய்கள், கிரக தோஷங்களால் ஆயுள் குறைவு ஆகியவற்றிற்கும் இந்த தலம் பரிகார தலமாக கூறப்படுகின்றது. இங்கு பிரண்டை சாதம் தாமரை இலையில் வைத்து சிவபெருமானுக்கு படைத்த பின்னர் நோய்க்கு பரிகாரமாக உண்பர். அது மத்தியானம் ஒரு 12லேருந்து 12:30 நீங்கள் போனீங்க அப்படின்னா கிடைக்கும். 12 இல்லை 11:45 போனீங்கன்னா கூட அம்பாள் சன்னதியில் பிரண்டை சாதம் விசேஷமாக கொடுக்குறாங்க. அம்பிகை திருத்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம். ஸ்ரீ லலிதாம்பிகை வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டவாறு அமைந்துள்ளார். அதில் தங்க கொலுசு அணிந்திருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு பக்தை அந்த மாதிரி பண்ணினாங்க. கனவுல வந்து தனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கிருதா யுகத்தில் இருந்து இத்திருக்கோயில் உள்ளது. இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த திருக்கோயிலை நாம் சென்று வணங்குவோம்.